ஸோ பேஷண்ட்ஸ் எங்ககிட்ட வரும்போது ஆர் எங்ககிட்ட கேட்கும்போது நிறைய டைம்ஸ் தே ஜஸ்ட் கிவ் அஸ் அ சிம்டம் தட் நான் சொன்ன மாதிரி ஃபாஸ்ட் கல்ச்சர் இருக்கிறதுனால நிறைய பேர் தே ரிசார்ட் டு லாட் ஆஃப் ட்ரிங்கிங் ஆர் வீக்கெண்ட் ட்ரிங்கிங் ஆர் பிஞ்ச் ஈட்டிங். ஸோ அந்த ஹெல்த் ஆங்கிள் கம்ப்ளீட்டாக சேஞ்ச் ஆக ஆக அவங்க அலாங் வித் ஃபிசிக்கல் ஹெல்த் அவங்க மென்டல் ஹெல்த்தும் பயங்கரமாக டிஸ்டர்ப் ஆக ஆரம்பிக்கும். நீங்கள் சொன்ன மாதிரி ஸ்ட்ரெஸ் ஈட்டிங் எதனால வருது, வாட் இஸ் தேர் லைஃப் சுச்சுவேஷன், ஏன் அந்த ஸ்ட்ரெஸ், எங்கேருந்து அந்த ஸ்ட்ரெஸ்ஸர் வருது இருக்கிறவங்க. ஸோ ஐ ஹாவ் அ கேஸ் வேர் ஒரு லேடி வந்து கிட்டத்தட்ட 9 இயர்ஸாக ஆன்டாசிட்ல இருந்திருக்காங்க. செல்ஃப் டியூன் நேயர்களுக்கு வணக்கம். ஸ்ட்ரெஸ், டிப்ரெஷன், ஆன்சைட்டி இது வந்து அடிக்கடி நம்ம கேட்குற ஒரு வார்த்தையாக இருக்குது. ஸோ இதனால் வந்து நிறைய பேர் வந்து சில சிம்டம்ஸ் சொல்கிறாங்க, ஃபிசிக்கல் சிம்டம்ஸ். அதாவது என்ன, இன்டைஜஷன், கான்ஸ்டிபேஷன், ஒரு மாதிரி ஹார்ட் பர்ன் அண்ட் அவங்களுக்குள்ள வந்து ஒரு மாதிரி ஒரு பதட்டம். என்ன அப்படின்னா, நம்மளுக்கு ஏதோ ஒரு இஷ்யூ வந்துட போது, நம்மளுக்கு வந்து ஸ்டமக்கில் வந்து ஒரு ப்ராப்ளம் வருது அப்படின்ற மாதிரி. இது ஆன்சைட்டினாலையும் இந்த மாதிரி ஒரு சிம்டம்ஸ் வரும் அப்படின்றது வந்து நம்மளை ஆல்ரெடி தெரியும். ஆக்சுவலாக ஆன்சைட்டி இருந்தால் கண்டிப்பாக இன்டைஜஷன் பிரச்சனை இருக்கும்ட்டு. இன்டைஜஷன் இந்த மாதிரி பிரச்சனைனால டிப்ரெஷன், ஆன்சைட்டி வருது. ஆன்சைட்டினாலும் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வருது. ஸோ இது எப்படி வந்து நம்ம வந்து ஹோமியோ ரீதியாக வந்து இதை வந்து சரி பண்ணலாம், இதுக்கான சொல்யூஷன் இருக்கா? ஸோ இது எப்படி வந்துட்டு மன ரீதியாகவும் ஹோமியோ ரீதியாகவும் வந்து இதை வந்து ஒரு தீர்வு இருக்கா இதுக்கு அப்படின்றத வந்து தெரிஞ்சுக்கிறதுக்காக இன்னைக்கு நம்ம கூட வந்து டாக்டர் நித்யா தேவ் இருக்காங்க. அவங்க கிட்ட இதுக்கான சொல்யூஷன் அவங்க கிட்ட கேட்டுடலாம். வணக்கம் டாக்டர். வணக்கம் வெண்ணிலா மேடம். ஸோ நீங்கள் உங்களுக்கு தெரியும், லைக் நம்ம ஒரு சைக்காலஜிஸ்டாக வந்துட்டு ஆன்சைட்டினா வந்து கண்டிப்பாக இன்டைஜஷன் இஸ் ஒன் ஆஃப் த சிம்டம்ஸ் அப்படின்றது, ப்ளஸ் அவங்களுக்கு வந்து இந்த கர்ட் இஷ்யூஸ் வருது அண்ட் கான்ஸ்டிபேஷன்ஸ் இதெல்லாம் வரும். பட் இந்த மாதிரி ஃபிசிக்கல், அதாவது இந்த மாதிரி ஃபிசிக்கல் சேஞ்சஸ் வர்றதுனாலையும் ஆன்சைட்டி வருது. ஸோ இது வந்து எப்படி வந்து பேஷண்ட்ஸ்க்கு நீங்கள் வந்து இதுக்கான ஒரு சொல்யூஷன் கொடுக்குறீங்க? பேஷண்ட்ஸ் வந்து என்ன மாதிரி உங்ககிட்ட இது வந்து சில பேர் வந்து மென்டல் ஹெல்த்னால இது வருதுன்னு கூட தெரியாமல் வந்து உங்ககிட்ட அப்ரோச் பண்ணுவாங்க. ஸோ இது எப்படி நீங்கள் ஹேண்டில் பண்ணுறீங்க? என்ன மாதிரி கேசஸ் நீங்கள் இதுக்காக ஹேண்டில் பண்ணிருக்கீங்க? கிரேட் கொஸ்டின் வெனிலா மேடம். யூஸ்வலாக பேஷண்ட்ஸ் இந்த இப்போ நம்ம இருக்கிற வேர்ல்டு பார்த்தீங்கன்னா ரொம்பவே ஃபாஸ்ட் கல்ச்சரான வேர்ல்டு. நிறைய பேர் வந்து ஒர்க்கிங் ஹவர்ஸ், லாங் ஹவர்ஸில் இருக்காங்க. நிறைய பேர் டைம்லி மீல்ஸ் எடுக்க மாட்டேன்றாங்க. நிறைய பேர் நிறைய ஹை பொசிஷன்ஸில் இருக்கிறதுனால வெரி ஸ்ட்ரெஸ்ஃபுல் லைஃப்ஸ் லீட் பண்ணுறாங்க. அண்ட் இந்த மாதிரி சுச்சுவேஷனில் இருக்கும்போது உங்களை மாதிரி கவுன்சிலர்ஸ் கிட்ட அவங்க வந்து அவங்களோட மேபி கவுன்சிலிங்னு மட்டும் வருவாங்க. பட் அவங்களுக்கு இருக்கிற ஃபிசிக்கல் இஷ்யூஸும் அந்த டைம் மேபி தே கம் அப் டு யூ அண்ட் தே சே எனக்கு இந்த மாதிரி இந்த மற்ற இஷ்யூஸும் இருக்குது, அந்த மற்ற ஹெல்த் இஷ்யூஸ் இருக்கிறதுனால ஐ ஃபீல் மோர் வரிட், மோர் கன்சர்ன்ட் தட் எனக்கு வந்து ஏதாவது பெருசாக ஹெல்த் ப்ராப்ளம் இருக்கான, இதனால ஹெல்த் ஆன்சைட்டி வருது, சைக்காலஜிக்கலா இஷ்யூஸ் நிறைய வருது. எக்ஸாக்ட்லி. ஸோ அதான் இந்த மாதிரி வந்து டக்குன்னு வந்து சொல்லும்போது உங்ககிட்ட அந்த மாதிரி வராங்க. ஸோ இதுக்கு வந்து எப்படி நீங்க வந்து இது பண்றீங்க? ஸோ இந்த மாதிரி ஐ மீன் கவுன்சிலர்ஸ் லைக் யுவர் செல்ஃப் ஒரு மற்ற ஸ்பெஷாலிட்டிஸில் இருக்கிற ஹீலர்ஸ் ஒரு டாக்டர்ஸ் ஒரு வாட் எவர் யூ மே கால், அவங்க வந்து அவங்களுக்கு சம்டைம்ஸ் ரெஃபரல்ஸ் கொடுப்பாங்க தட் இந்த சிச்சுவேஷனில் ப்ளீஸ் யூ கோ மீட் ஹோமியோபதிக் டாக்டர், அங்கே வந்து உங்களுக்கு டோட்டல் சொல்யூஷன் வரலாம். ஸோ பேஷண்ட்ஸ் எங்ககிட்ட வரும்போது ஆர் எங்ககிட்ட கேட்கும்போது நிறைய டைம்ஸ் தே ஜஸ்ட் கிவ் அஸ் அ சிம்டம் தட் எனக்கு நிறைய ரிஃப்ளெக்ஸ் இஷ்யூஸ் இருக்குது, இல்லை எனக்கு கேஸ்ட்ரிக் அல்சர் வந்துடுச்சு, இல்லை எனக்கு கண்டினியூஸாக ப்ளோட்டிங், டயரியா, இல்லை கான்ஸ்டிபேஷன் இந்த மாதிரி ரெகுலராக நடக்குது, நான் என்ன சாப்பிட்டாலும் எனக்கு டைஜஸ்ட் ஆக மாட்டேங்குதுன்னு சொல்லிட்டு நிறைய ஃபிசிக்கல் சிம்டம்ஸோடு வருவாங்க. ஸோ ஃபிசிக்கல் சிம்டம்ஸ் நாங்கள் வந்து மெடிக்கலாக ப்ரோப் பண்ணுவோம். ஃபர்ஸ்ட் பேசிக் டெஸ்ட் நாங்கள் என்ன பண்ணணுமோ டு அண்டர்ஸ்டாண்ட் ஃபிசிக்கல் லெவலில் என்ன இஷ்யூ இருக்குது. அது தவிர்த்து நாங்கள் அவங்க லைஃப் ஸ்டைல் குள்ள போய் அவங்களோட மென்டல் சிச்சுவேஷன் ஒரு லைஃப் சிச்சுவேஷன் எப்படி இருக்கு அதுவும் புரிஞ்சுக்கிட்டு அவங்களோட ஜாப் ரிலேட்டட் ஒர்க், அவங்களோட லைஃப் ஸ்டைல், லைக் நான் சொன்ன மாதிரி ஃபாஸ்ட் கல்ச்சர் இருக்கிறதுனால நிறைய பேர் தே ரிசார்ட் டு லாட் ஆஃப் ட்ரிங்கிங் ஆர் வீக்கெண்ட் ட்ரிங்கிங் ஆர் பிஞ்ச் ஈட்டிங் அந்த மாதிரி நிறைய பண்றாங்க. நிறைய செடென்ட்ரி லைஃப், 14 hours 15 hours ஒரே இடத்துல உட்காந்துட்டு இருக்கிறது, ஒரு ஒர்க்லேருந்து ஒரு டீஸ்ட்ரெஸ் ஆகிறதுக்கு ஒரு இடம் இல்லை, நிறைய ப்ரெஷர்ஸ் இருக்கிறதுனால இஃப் யூ சி நம்ம பிரெயின் கெமிக்கல் வந்து கான்ஸ்டண்ட்டாக அந்த ஸ்ட்ரெஸ்ல இருக்கிறதுனால ஈவன் ஸ்டமக் என்சைம் வந்து எஃபெக்ட் ஆகி அங்கேருந்து அந்த இன்டைஜஷன் இஷ்யூஸ் ஸ்லோலி எஃபெக்ட் ஆகுது. ப்ளஸ் அவங்க லைஃப் ஸ்டைலும் அதுக்கு ஏற்ற மாதிரி
இருக்கும். மேபி ஈட்டிங் ஹேபிட் சரியில்லை, ஸ்லீப் ஹவர்ஸ் சரியில்லை, மாடரேஷன் கிடையாது, வெயிட் கெயின் பண்ணிகிட்டே இருக்காங்க பிகாஸ் ஆஃப் லேக் ஆஃப் எக்ஸசைஸ். ஸோ அந்த ஹெல்த் ஆங்கிள் கம்ப்ளீட்டாக சேஞ்ச் ஆக ஆக அவங்க அலாங் வித் ஃபிசிக்கல் ஹெல்த் அவங்க மென்டல் ஹெல்த்தும் பயங்கரமாக டிஸ்டர்ப் ஆக ஆரம்பிக்குது. அண்ட் தென் வென் ட்ரீட்மெண்ட்னு ஒன்று போகும்போது வி கன்சிடர் ஆல் திஸ் ஃபேக்டர்ஸ். லைக் ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு கார்பரேட் லைஃப்ல இருக்கிறவங்களுக்கு யூஸ்வலாக நாங்கள் கொடுக்குற ஒரு மெடிசன் வந்து நக்ஸோமிக்கான ஒரு மெடிசன். ஸோ தே ஆர் சம்படி ஹூ ஆர் leading a sedentary life, eating all kind of junk food, high stress life. So அவங்களுக்கு அந்த மாதிரி இன்டைஜஷனுக்கு ஸ்பெசிஃபிக்கான டெய்லர்ட் மெடிசன் நாங்கள் அந்த மாதிரி கொடுப்போம். அதே if they are going for, I mean if it's a very sensitive lady with a lot of crying, with a lot of ரொம்ப சென்சிட்டிவாக இருக்காங்க, ஒரு சின்ன ஸ்ட்ரெஸ் வந்தாலும் அழுதுருவாங்கன்னா, then there is another medicine called Pulsatilla. So இந்த மாதிரி வேரியபிள் மெடிசன்ஸ் ஆர் தேர். ஸோ நீங்கள் வந்து அந்த இஷ்யூ அந்த காமனாக இன்டைஜஷன்னா இந்த மெடிசன் அப்படின்னு இல்லாமல் அந்த பர்சனுடைய மென்டல் ஹெல்த், அவங்களுடைய பர்சனாலிட்டி டைப்பு, அவங்களுடைய ஒர்க் கல்ச்சர், இது எல்லாத்தையுமே பார்த்து அதுக்கப்புறம் யூ ஆர் டெய்லரிங் த மெடிசன்ஸ் அக்கார்டிங்லி. ஸோ இப்போ வந்து இது ஃபிசிக்கல், இப்போ நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் சொன்ன மாதிரி ஸ்ட்ரெஸ் லைஃப்ல இருக்காங்க, நிறைய பேர் ஸ்ட்ரெஸ் ஈட்டிங் பண்ணுறாங்க. இந்த ஸ்ட்ரெஸ் ஈட்டிங்லாம் வந்துட்டு ஒரு டிப்ரெஷனில் இருக்கும்போது நீங்கள் உங்ககிட்ட ஒரு சிம்டம்ஸோட வராங்க, எனக்கு இந்த மாதிரி ஒரு டைஜஷன் ப்ராப்ளம் இருக்குது, நான் ரொம்ப டிப்ரெஸ்டாக இருக்கேன்னும் போது இப்போ நீங்கள் ஒரு டெய்லர்ட் மெடிசன் அந்த டைஜஷன் ப்ராப்ளம்க்கு கொடுக்குறீங்க. இதுல வந்து ஈவன் ஆர் யூ ஹேண்ட்லிங் த டிப்ரெஷன் பார்ட் ஆர் தி ஆன்சைட்டி பார்ட், அதுக்கு ஏதாவது காம்பினேஷனோட நீங்க கொடுக்குறீங்களா? கண்டிப்பா கண்டிப்பா. ஸோ நிறைய நீங்க சொன்ன மாதிரி ஸ்ட்ரெஸ் ஈட்டிங் எதனால வருது, வாட் இஸ் தேர் லைஃப் சிச்சுவேஷன், ஏன் அந்த ஸ்ட்ரெஸ், எங்கேருந்து அந்த ஸ்ட்ரெஸ் வருது. ஸோ லெட் அஸ் சே இட் இஸ் சம்படி ரொம்ப நர்வஸா இருக்காங்க, அவங்க சின்ன சின்ன விஷயத்த கூட ஹேண்டில் பண்றதுக்கு நர்வஸா இருக்காங்கன்னா, ஸோ அந்த மைண்ட் செட், அந்த பர்சனாலிட்டி டைப் பிளஸ் அவங்களுக்கு இருக்கிற சிம்டம்ஸ் மேட்ச் பண்ணி நாங்கள் மெடிசன் கொடுக்கும்போது ஆர்ஜென்டம்னு ஒரு மெடிசன்ஸ் இருக்கு, வேற அவங்க பர்சனாலிட்டி டைப் வந்து இட்ஸ் அ வெரி நர்வஸ் கைண்ட் ஆஃப் அ பர்சனாலிட்டி, ஆர் சரியா சரியா அவங்க நர்வஸ் சிஸ்டம் ரெகுலேட் ஆகல, அவங்க சரியா ஸ்லீப் சைக்கிள்ஸ் சரியில்லை, அந்த மாதிரி இருக்கும்போது காலி ஃபாஸ்போரிக்கம்னு சொல்லிட்டு ஒரு நர்வஸ் சிஸ்டம் ரெகுலேட்டர்னு சொல்லிட்டு அந்த மெடிசன்ஸ் கொடுக்கும்போது அவங்க நர்வஸ் சிஸ்டமும் ரெகுலேட் ஆகும், பிளஸ் கேஸ்ட்ரிக் ஸ்பெசிஃபிக்கான மெடிசன்ஸ் அவங்களோட என்ன மெடிக்கல் லெவல் இஷ்யூ இருக்கு அந்த மாதிரி நாங்கள் மைண்ட் அண்ட் பாடி கன்சிடர் பண்ணி மெடிசன்ஸ் டெய்லர் பண்ணி கொடுக்கும் போது நிறையவே சேஞ்சஸ் வருது. வர்சஸ் கண்டினியூஸா ஏதாவது ஒரு ஆன்டாசிட் மட்டும் எடுத்து இருக்கிறவங்க. ஸோ ஐ ஹாவ் அ கேஸ் வேர் ஒரு லேடி வந்து கிட்டத்தட்ட 9 years ஆன்டாசிட்ல இருந்திருக்காங்க. அண்ட் ஒரு கட்டத்துக்கு மேலே அவங்க டாக்டரே சொல்லிட்டாங்க, நீங்கள் வந்து இதுக்கு மேலே லைஃப் ஸ்டைல் சேஞ்சஸ் மட்டும்தான் பண்ணணும், நீங்கள் ஆன்டாசிட் கூட எடுக்க முடியாது, நீங்கள் சொன்ன மாதிரி அந்த ரிஃப்ளக்ஸ் இஷ்யூஸ்னால. அண்ட் ஃபைனலாக அவங்க கிட்ட சொல்யூஷன் இல்லாமல் அவங்க ஹோமியோபதிக் மெடிசன் சார்ட் அவுட் பண்ணும்போது இதே போல் அவங்களோட ஸ்ட்ரெஸ்ஸர்ஸ் என்ன, அவங்களோட லைஃப் ஸ்டைல் என்ன, இதெல்லாம் புரிஞ்சுக்கிட்டு மெடிசன் கொடுக்கும்போது within 2 to 3 months she has seen excellent changes and she has been totally off medicines. வெரி நைஸ், வெரி நைஸ். ஏன் அப்படின்னா மற்ற விஷயங்கள்லாம் இப்போ வந்துட்டு ஒரு பீரியட்ஸ் இஷ்யூ இருக்கு, இல்லை வந்துட்டு ஒரு பிசிஓட இருக்கு, இதெல்லாம் வந்து அட்ரெஸிவ், அதாவது இது வந்து ஸ்ட்ரெஸ்னால இருந்தாலும் அங்கே ஒரு இஷ்யூ இருக்குன்னும் போது நம்ம அதை அட்ரெஸ் பண்ணுறோம். பட் நான் பார்க்குறதே வந்து இந்த ஹெல்த் ஆன்சைட்டி என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த கர்ட் இஷ்யூ, இந்த ஸ்டமக் இன்டைஜஷன், டயரியா, இது எல்லாமே. ஸோ இதை வந்து மெயினாக நான் வந்து ஃபோக்கஸ் பண்ணணும்னு நினச்சேன். ஏன்னா எனக்கே வந்து ஒரு கிளைண்ட் வராங்க, டூ மச் ஆஃப் ஹெல்த் ஆன்சைட்டி. ஸோ அது வந்து இந்த மாதிரி அவங்களுக்கு வந்து ஸ்ட்ரெஸ் இருக்குது, நிறைய இஷ்யூஸ் இருக்குது, அவங்களுக்கு பர்சனல் லைஃப்லேயும் நிறைய ப்ராப்ளம்ஸ் இருக்குது அப்படின்னும் போது அது வந்து ஃபிசிக்கலாக காட்ட ஆரம்பிச்சிருச்சு. ஸோ இதுக்கு வந்து இப்படி ஒரு நல்ல ஒரு சொல்யூஷன் இருக்குன்னும் போது கண்டிப்பாக ஐ திங்க் இந்த மாதிரி டிப்ரெஷன், ஆன்சைட்டினால டைஜஷன் ப்ராப்ளம்ஸு, இந்த மாதிரி கர்ட் இஷ்யூஸ், இந்த மாதிரி ஹார்ட் பர்ன்ன்றது வந்து சொல்லவே முடியாது, எதுவுமே சாப்பிட முடியாது. ஸோ அதுவே வந்து அவங்கள மென்டலி ரொம்ப லோ ஆக்கிடும், அவங்களால எதுவுமே சாப்பிட முடியல, அவங்களால ப்ராப்பராக இருக்க முடியல அப்படின்னும் போது இதுக்கு வந்து லைஃப் ஸ்டைல் ஆஸ் வெல் அஸ் மெடிசினலும் ப்ளஸ் வித் ஒரு கவுன்சிலிங்னாலையும் இதை வந்து சரி பண்ண முடியும். அப்படி உங்களுக்கு இந்த மாதிரியான இஷ்யூஸ் இருந்துச்சுன்னா நிச்சயமா நீங்க வந்து நித்யா டாக்டர் போய் காண்டாக்ட் பண்ணலாம். இவங்களுடைய காண்டாக்ட் டீட்டெயில்ஸ் டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு. அண்ட் அதுக்கான சைக்கலாஜிக்கல் கவுன்சிலிங்கும் நாங்கள் தரோம். ஸோ இந்த இன்ஃபர்மேஷனை நம்ம கிட்ட பகிர்ந்துக்கிட்ட டாக்டர் நித்யாவுக்கு முக்கியமாக நன்றி. அண்ட் இன்னும் நிறைய இந்த மாதிரி இஷ்யூஸை வந்து உங்ககிட்ட நாங்கள் ஃபர்தராக டிஸ்கஸும் பண்ண போகிறோம். ஸோ தேங்க்யூ. மிக நன்றி மேடம். மை பிளஷர். தேங்க்யூ.